தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எப்பொழுதுமே நம்ம ஒரே ஒரு வசனம் தான் நம்ம பார்ப்போம். இன்று 2 விதமான வசனங்கள் தேவன் பேச சொல்வதால் நான் பேசுகிறேன், தேவன் இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பொதுவாகவே ஒரு சென்டென்ஸ்ல கமா வந்தா அடுத்தது நம்ம படிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஃபுல் ஸ்டாப் வந்தால் மட்டும்தான் அது அந்த சென்டென்ஸோட ஸ்டாப் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இதுலேயுமே அப்படிதான் இருக்கும். ஏன் முன்கூட்டியே சொல்கிறேன்னா, இதை படிக்கும் போது அப்போதான் உங்களுக்கு எளிதாய் விளங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முத்தலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அதாவது உங்களுக்கு எளிதாய் புரிந்து கொள்ளணும்னா, என்ன ஆனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். 2 விஷயம். சோர்ந்து போகக்கூடாது. வியாதி அதோட வீரியம் உயர்ந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. மாம்சத்தில் நீங்கள் சோர்ந்து போனாலும் ஆவியில் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் வியாதியிலிருந்து விடுதலையாக்குற தேவன் என்னோடு இருக்கிறார். அதனால் என்னை சாட்சியாய் வைப்பாரே தவிர்த்து அவர் என்னை ஒரு நாளும் வியாதிப்பட்டு சோர்ந்து போகும்படியாக செய்யவே மாட்டார் என்று நம்பிக்கையோடு இருங்கள். அது மட்டும் இல்ல, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும். சில நேரங்களில் பழம் உண்டாகாது, கனி காய்க்காது. ஆனால் தேவன் தகுந்த காலத்தில் நேர்த்தியாய் என்னென்ன தேவையோ அதை தர வல்லவராயிருக்கிறார். சோர்ந்து போய் நீங்கள் தாழ்ந்து விழுவது தேவனுக்கு பிரியமானதல்ல. எப்பொழுதும் தேவனுக்குள் நீங்கள் சந்தோஷமாயிருப்பது தேவனுக்கு பிரியமானது. அதுபோல எப்பொழுதும் தேவனுக்குள் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். இங்க பாருங்க, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எப்பொழுதும் நீங்க அவருக்குள்ள சந்தோஷமா களி கூர்ந்திருங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை செம்மையான ஒரு வித்தியாசமான ஒரு வழியாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.